ஏய் வா வா பின்னாடி போயிடும் வா வா வா. போச்சுடா, மாட்ட போகிறோம் மொத்தமாக போச்சு. இதுக்கு தான் சொன்னேன் முன்னாடியே வரலான்னு. கேட்டிங்களா? டேய் இதெல்லாம் சப்ப மேட்டர்டா. தேவையில்லாம லூஸ் மாதிரி இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கான் பாத்தியா? இதான் நான் முதலே சொன்னேன் இவெல்லாம் கூட்டு வர வேணான்னு. கேட்டியா? பார்த்துக்கலாம். இப்போ என்னடா பண்ணுறது? எங்கடா போகிறது? சுற்றி கேமரா இருக்க, எங்கே போவ? ஆமாங்க. எனக்கு ஒரு இடம் தெரியும். என்ன? ஆமாம், போலாமா? போலாமே. வா போம். அந்த இடத்துக்கு போகிறது சேஃப் இல்லை. ஆனால் இப்போ அதை தவிர வேறு வழி இல்லை. நான் சொன்ன இடம் இதுதான், நம்ம காலேஜோட பழைய ஆடிட்டோரியம். சாம் கொஞ்சம் பார்த்து வாங்கடா, ரொம்ப ஈரமாக இருக்கு. மெதுவாக வாங்கடா. டேடி ரொம்ப பயமாக இருக்குடா. அவட திருப்பி போயிடலாம்டா. டேய் வாடா பார்த்துக்கலாம். சரி வா இங்கே உட்காருவோம். ஆமாம், இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படின்னா, டேடி பயமாக இருக்குடா. செக்யூரிட்டி வந்தாலும் பயமாக இருக்கா. உள்ளே போயிடுவோம்டா. டேய் வா போவோம்டா. சரி வா. எதுக்குடா டோர் மூடுறா? ஏய் செக்யூரிட்டி வந்துட்டாங்கண்ணா. ஓ சரி ஓகே. சரி வா இங்கேயும் உட்காருவோம். ஆமாம், நான் கேட்ட கேள்வி இன்னும் பதில் சொல்லியே. இந்த இடம் எப்படி தெரியும்? நான் முன்னாடியே சொல்லியிருந்தா ராஜா இங்கே வந்திருக்க மாட்டான். அதனால இப்போ சொல்கிறேன். 25 வருஷம் முன்னாடி நம்ம காலேஜ் ஒரு நைட் ஃபெஸ்ட் நடத்துவாங்க. அதை ரொம்ப வித்தியாசமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க இது எல்லா வருஷமும் இம்ப்ரவைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்போதைக்கு இருந்த பெஸ்ட் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை ரிஹர்சலில் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மெயின் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் நிறையா பார்ட்டிசிபெண்ட் இறந்து போயிட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் இந்த நைட் ஃபெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் செக்யூரிட்டி அந்த பக்கம் போகும்போது அன்றைக்கி நடந்த அதே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சத்தம் அவங்க கேட்டுச்சு. அந்த அதிர்ச்சியில் அவங்க இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி இன்சிடெண்ட் நிறையா நடந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேஜில் அந்த நாள் 1:45 மணிக்கு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சவுண்ட் கேட்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் இப்போ எதுக்கு நீ சொல்கிற? 2 வருஷம் முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இன்னைக்கு தான். டேய் மச்சான் என்னடாச்சு? என்னடா இதுக்கே பயந்தீங்க? போடா. எங்கடா போற? வாஷ்ரூம் விட்டுறேன். சரி போ போ.
அன்னும் நம்புறா. தெரியாம தனியா வந்துட்டோமோ. யார் இருக்கீங்களா? என்னடா ஆச்சு? என்னடா இதுக்கே பயந்துட்டீங்க? போடா. எங்கடா போற? வாஷ்ரூம் விட்டுறேன். சரி போ. டேய் நிஜமாவே பயந்துட்டீங்களாடா? டேய் ஆமாண்டா. டேய் என்னடா பாட்டு இது? நல்லா இருக்கு. டேய் என்னடா திரும்ப பயந்துட்டீங்களா? சரண்ட போட்டோ இருக்கா? ஆமா இருக்குடா. ஓ என்கிட்ட எனக்கு யூஸ் பண்ணிருக்கானா அவன்? நான் இதை பார்த்துக்கிறேன். டேய் டைம் என்னடா? 1:40. ஓ ஆமா, இந்த செக்யூரிட்டி சேர்த்தாங்க அதெல்லாம் உண்மையா? ஆமாண்டா. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி காமனாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனால் அது வந்து ஷோ சரி விடு. ஒரு டைம் என்ன? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வாட்ச் வேலை செய்யலடா. இது நான் ஃபோனில் பார்க்குறேன். டேய் அதே டைம் தான்டா காமிக்குது. டேய் ஃபோன். டேய் அதே சவுண்டா? டேய் ஒருவேளை டான்ஸ் பண்ண சவுண்டா இருக்குமோ? டேய் பயமாடா, போயிடலாம் வாடா. சரி வா போவோம். மச்சான் டேய் குணா என்னடா நீங்க? குணா இங்க பாருடா. டேய் நாங்க தான்டா. எங்கடா போன? நீ என்னடா போன? டேய் சண்டை போடுற நேரம் இல்லடா இது. ரொம்ப பயமா இருக்குடா. இந்த இடம் என்னமோ சொல்ல வர மாதிரி இருக்கு. பாக்குற இடம்லாம் டீயா தெரியுது. ரொம்ப பயமா இருக்குடா. போயிடலாம்டா வாடா, போயிடலாம்டா. அங்க எங்கதான் ஓடி வர? என்னடா வளர்ற? ஸ்டேஜ் இங்க தான்டா இருக்கு. அங்க எங்கடா ஸ்டேஜ் இருக்கு? அப்ப அங்க என்னடா ஸ்டேஜ் இருக்கு? டேய் பயன்படுத்தாதீங்கடா. இங்க தான் ஓடி வந்தோம். டேய் குணா என்னடா ஆச்சு? அடிக்காதடா. டேய் கைக்கு என்னடா ஆச்சு? டேய் என்ன ஐ மாதிரி இருக்கு. இரு என்ன பண்ணல? நான் டீ பார்த்தேன். ராஜ்சக்கர் வரேன். டேய் எல்லா மரத்துலயும் டீ மாதிரி தெரியுதுடா. வாடா எங்க போயிடும். தூண் கப்பா இருக்கு. அந்த ஐலடா ஹெச் மாதிரி இருக்குடா. என்ன சும்மா சும்மா அடிக்கிற? கரெக்ட் போடாதீங்கடா. ஸ்டேஜ்டா. டேய் அதே பாட்டுடா. என்னடாச்சு? என்னமோ இருக்குறாங்க. இதே இடத்துல நம்மளுக்கு டேய் பாடிடா. குணா டேய்
அவங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி காமனாக விஷயம் நடந்தா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை குணா